பலப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரில் பலப்படுங்கள், கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் பலன் அடைகிறதுக்கு பல காரியம் செய்வாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கிற காரியத்தை செய்வாங்க. நல்லா சாப்பிட்டா நல்ல பலன் வரும் அப்படின்னு கண்மண்ணு தெரியாமல் சாப்பிடுவாங்க. அப்புறம் உள்ள பிரச்சனை வியாதி எல்லாம் வந்துடும். டேய் இப்படி சாப்பிட்டா செத்து போவேன், ஐயோ எனக்கு சுகர் தொடப்படாது, எல்லாருக்கும் சேர்த்தா சொல்கிறேன். அது சாப்பிட்டா பிரச்சனை, இது சாப்பிட்டா பிரச்சனை, பலனடைய முடியலை. இது மாதிரி கொஞ்சம் காசு பணம் இருந்தால் நம்ம கொஞ்சம் பலமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜனங்கள் அந்த லைனில் போவாங்க. பணம் வர, உலக காரியங்கள் வர வர புதிய புதிய பிரச்சனைகளும் அதை எதோ வந்து மனுஷனுக்கு அதனால் சங்கடங்கள் இல்லையா. ராத்திரி உறங்க முடியாது, எப்போ ஐடிக்காரன் வருவான்னு தெரியாதுலாம். தேர் ஆர் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ மொத்தத்தில் இப்படியெல்லாம் பலப்பட்டவங்க ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு பெரிய செல்வந்தரை தெரியும். அவர் இப்போ இல்லை. அவரோடு நான் பேசி கொண்டிருந்த போது அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. நான் எல்லா கோயிலுக்கும் நன்கொடை கொடுப்பேன். எப்படியா? எல்லா கோயிலுக்கும் நன்கொடை கொடுப்பார். எல்லா கோயிலுன்னா எல்லா மார்க்க கோயிலுக்கும், எல்லா மார்க்க கோயிலுக்கும். ஓகே, அது ஏன் அப்படி செய்வீங்கன்னு கேட்டால், அப்படி செஞ்சாதான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தெய்வங்கள் நமக்கு அனுகூலிக்கும். இப்போ புரியுதா வார்த்தை? அவருக்கு அறிவுப்படி நிறைய தெய்வம் இருக்குது. எல்லா தெய்வத்துக்கும் அந்த கோயில்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சுருப்போம்னா ஒரு ஆத்திரத்துக்கு ஒன்று வந்தால் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றாவது, அது அப்படி தானே அர்த்தம் ஆகுது. ஒன்றும் இல்லை ஒன்றாவது நமக்கு ஒரு உதவிக்கு வரும். அதனால் எல்லா கோயிலுக்கும் நான் கணக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் போயிட்டார், இப்போ இல்லை. ஸோ இப்படி பணம் உள்ளவனும் கடைசியில் தெய்வத்துக்கிட்ட போகிறேன்னு சொல்கிறத விட நிறைய இருக்குமோ அப்படின்னு ஓடிட்டுருக்கிறான். இப்போ தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நீ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் அப்படின்னா யார் அப்படின்னா, நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 இயேசுவை தேவன் உயர்த்தி படிங்கள். கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்தார் இல்லையா? பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுவை எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தர் என்ற நாமத்தை அறிக்கை பண்ணும்படி அவருக்கு கொடுத்தார். யார் கொடுத்தது? பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கர்த்தர் என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, அவ கர்த்தர்னா தலைவர்னு அர்த்தம். நீங்கள் கவனிக்க வேண்டியது, கர்த்தர் என்று சொன்னால் தலைவர், எஜமான், ஆண்டவன். ஆபிரகாம், இது சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள் இருக்குல்ல, அந்த இடத்துல வர்றதும் குரியஸ் தான். இந்த குரியஸ்ங்கிற ஒரே வார்த்தை கர்த்தர், ஆண்டவர், தலைவர், எஜமான், முதலாளி என பல ரீதியிலே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது கிரேக்க வேர்டு. சரி, நமக்கு புரிய வேண்டிய விஷயம், கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படணும்னா இயேசுவின் சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படணும். அப்போ இயேசுவிட்ட வல்லமை இருந்து, அதிகாரம் இருந்து, அவர்கிட்ட வல்லமை புறப்பட்டு போச்சு, எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த இயேசுவின் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் வார்த்தையை நீங்கள் சரியாக புரியணும். இது ஏதோ ஒரு சபையோடு பலப்படுங்கள், சபன் தேவை தான். ஆனால் அங்கே சபையோடு பலப்படுங்கள்னு சொல்லலை, சங்கத்தோடு பலப்படுங்கள்னு சொல்லுங்கள், பாஸ்டர்மாரோடு பலப்படுங்கன்னு சொல்லலை. அப்படியெல்லாம் பலப்பட்டவர்கள் இப்போ மாறி மாறி அடி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பாஸ்டர்கிட்ட பலப்பட்டவர் ஒரு கூட்டம், அந்த பாஸ்டர்கிட்ட பலப்பட்டவர் இன்னொரு கூட்டம். இப்போ கூட்டம் அடிதானே. இந்த சபையோடு பலப்பட்ட ஒரு கூட்டம், அந்த சபையோடு பலப்பட்ட ஒரு கூட்டம், மாறி மாறி அடிதடி நடத்திக்கிட்டு இருக்காவே இல்லையா? அதனால தான் சொன்னார், இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லலை இல்லையா, எங்கிட்ட பலப்படுக இல்லையா, உங்கள்கிட்ட சொன்னேன். இப்படி கட்சி அரசியல் நடத்துக்க உங்கள்கிட்ட சொன்னேன்னு இப்போ பெரிய பிரசங்க மேரக மண்டை குழம்பி பிராந்து பிடிச்சாக்க நடக்காத. அவங்களுக்கு பிராந்த தீக்கு நான் போயிருக்கேன் இல்லை இல்லையா? நான் சொன்னேன், உங்களுக்கு பிராந்து இல்லையா, இது இல்லையா சொல்லியிருக்குங்க. நீங்கள் எங்கள் ஐயாவிட்ட பலப்பட்டேன், அவன் இந்த ஐயாவிட்ட பலப்பட்டான்னு அடி வச்சேன், இதில் வழங்காமல் போகிறது. புரியுதா நான் சொல்லுறதுக்கு? அப்போ கர்த்தர்னா இயேசு, இயேசுவன் சத்துவத்தில் பலப்படணும்னு சொன்னால் அது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நான் திராட்சை செடி ஆகும், நீங்கள் எல்லாம் கொடி ஆகும். கொடியெல்லாம் எங்கே இணைஞ்சிருக்கணும்? செடியிலே இல்லையா? நான் தானே செடி. செடியாகி என்னோடு இணைத்திருந்தால்
எனக்குள்ள இருக்க ஜீவன் அப்படியே வரான். கட் ஆகிட்டேன்னா நான் இங்கே பார்த்துருக்கேன்ல, நான் பார்த்துருக்கேன் சில இடத்துல மரம் பச்சை பச்சையாக இருக்கு, ஒரு பெரிய கொப்பு, அவர் பக்கத்தில் எல்லாம் இலையெல்லாம் காஞ்சிருக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா முழு மரமும் பச்சையாக இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் காஞ்சி நிற்கி, இது என்ன புதுமையாக இருக்குன்னு கிட்ட பார்த்தா கொப்பு அங்கே இருந்த மாதிரி தான் இருக்குது. அது மரத்தோட இல்லை, அது காற்றுல ஒடிஞ்சிருக்கு. கொள்ளாமா, காற்றுல ஒடிஞ்சி பிடி விட்டு தொங்குது, அங்கே தான் மரத்தில் தான் தொங்குது, மற்ற எல்லாம் பச்சையாக இருக்குது, காஞ்சிருக்கு. ஏன்? இந்த செடி, அந்த கிளை, அந்த மெயின் ஸ்ட்ரீம் அந்த மரத்தோட இணைப்பில் இல்லை. இது மாதிரியாக்கா அந்த காலத்து விசுவாசிகளும் பாஸ்டர் மாறான். இயேசுநாதரோட இணைப்பில் இல்லை. என்ன இல்லை? இயேசுநாதரோட இணைப்பில் ஸ்தாபனத்தில் பெரிய ஆள் தான், சங்கத்தில் பெரிய ஆள் தான், சமூகத்திலையும் பெரிய ஆள் தான். இயேசுநாதர்கிட்ட இணைப்பில் இல்லை. இது அகம் பிரச்சனை. அப்போ நம்ம இயேசுநாதரோடு இணைப்பில் இருக்கணும். அதை தொடர்ந்து பேசும்படி தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அல்ல இல்லையா? அப்போ இயேசுவோடு இணைப்பில் இருக்கணும்னா அவர் சொல்லுவதை கேட்கணும். யோவான் 14:15, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிக்கணும். நமக்கு கெட்ட குமாரன் அல்லது இளையகுமாரன் ஒரு சம்பவம் ஆண்டவர் சொன்னது தெரியும் இல்லையா? இளையகுமாரன் நல்லா இருந்தான் பாருங்க, நல்லா ஐஸ்வர்யமாக கௌரவமாக கம்பீரமாக இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் தகப்பன் சண்டை போட்டான், எனக்கு சொத்தை தரணும், என் பங்கை தரணும், குடும்ப சொத்தில் எனக்குள்ள பங்கு வேணும். எப்படி என் கேஸ் போட்டு சண்டை போட்டு எப்படி வாங்கினான்னு தெரியாது. உதாரணம், வாங்கியாச்சு, பைசா கையில் வந்தோடனே பையில பிடிச்சு நடத்த முடியாது. அது வரைக்கும் ஒரு மாதிரியாக ஒரு பிரேக்கை போடலாம். சக்கரம் கையில் வந்த பிறகு இந்த பயவில் பிடிச்சு நடத்த முடியுமா? அப்படி தான் ஆளுகளுக்கு நிலைமை. அப்படி தான் 2 ரூபா வந்தோன்னா பின்ன ஆளுகளை பிடிச்சு நடத்த முடியாது, தரையில் நிற்காது. அப்போ என்ன செய்யணும்? குறைச்சி பிரேக்கு போட்டு கொடுக்கணும். வாரத்தில் 2 நாள் வேலை, 5 நாள் லீவு. எதுக்குன்னு கேட்டா இந்த ஆளை இல்லைன்னா பிடிச்சு நடத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும், நிறைய கொடுக்கப்படாது. இப்போ நிறைய ஆளுகளுக்கு ஆண்டவருக்கு பல நன்மைகள் கிடைக்காம காரணம் என்னன்னா, இந்த ஆள் 10 ரூபா கொடுக்குன்னு எந்த ஆட்டம் போடுவாய், அவன் 100 ரூபா போட்டால் என்ன ஆடுவாய், மண்டாடி அடிமாய், மக்கள் அடிமாய், பின்ன அவனை பிடிச்சு நடத்த முடியாது. பிரேக்கு போட்டால் போயிடும், உனக்கு கர்மம் இவ்வளோதான், இப்படி போனால் தான் ஒழுங்காக போய் சேருவேன், இல்லைன்னா வழியில் விழுவாய். சரி, அப்போ இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டோடைய வசனத்தை கீழ்ப்படியணும். அப்போ இவன் கீழ்ப்படியெல்லாம் பொய்யாச்சு. போன பிறகு பணம் கொஞ்சம் பணமும் கரைஞ்சி பலமும் கரைஞ்சோடனே கடைசியில் ஒரு தினம் வேலையும் கொடுக்கல. பணம் இருக்கு, அவட எல்லாரும் அண்ணா தம்பி மாப்பிள்ளை மச்சான் என்னெல்லாமோ வச்சுருக்கான்னுவேன். நண்பா என்னதான் எல்லாம் சக்கரம் இருக்கு, வர எல்லாம் கரைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் போயிடுவான்னுவேன். நம்ம எப்படி நல்லா இருக்குதுயா தூரத்தில் இருக்கேன் பார்த்துக்க. ஆனால் எனக்கு அங்கே ஒரு ஆத்திரம், இங்கே ஒரு ஆத்திரம், அது ஒரு ஆத்திரமா இல்லை பாத்திரமா இல்லை, ஒன்றா சேர்ந்து குடிச்ச எவ்வளோ ஆகும். இப்போ ஆத்திரம் கையில் பைசா இல்லைன்னு தெரியும், இன்னும் கூட போனால் நம்ம போடுறோம் கையில் இருந்து வம்பு. இதாக இப்போ உலகத்தில் நடக்குது. சரி, இப்படி பையாச்சு. கடைசியில் ஒரு பண்ணி மேய்க்கியவன்ட்ட போனான். அவன் பண்ணிக்கு போடு தவிடையும் கொடுக்கல, கொள்ளாமா அப்படின்னு அந்த தவிடை சின்ன ஆசையாக இருந்தால் அதுவும் கிடைக்கல. அப்போ தான் புத்தி வருது, இது எனக்கு தேவைதானே, நான் செல்ல பிள்ளையா தகப்பனுக்கு வீட்டில் எப்படி இருந்தேன், என் வீட்டில் உள்ள வேலைக்கார மாதிரியே பிரியாணி தின்னாய், நான் தவிடு தின்னு தவிடு நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சங்கடம். அப்போ தான் அவன் ஆண்டவர்கிட்ட திரும்பி தகப்பன்கிட்ட திருப்பி வந்தான், அவன் ஏற்றுக்கொண்டான் என்ற சம்பவம் நமக்கு தெரியும். அல்ல இல்லையோ? அப்போ தகப்பனோடு இருந்து அவர் சொல்லுவதை கேட்டு மரியாதையாக இருந்திருந்தா இப்படி தவிடு தின்ன வேண்டிய நிலைமை வருமா? யோசிச்சு பாருங்க, அதுதான பிரச்சனை. அப்போ பல வேளை நம்ம ஆண்டவர் சொல்லுவது கேட்கல, தவிடு தின்னதுக்கு அங்கங்கேயும் வண்டியுங்காரன் எடுத்துகிட்டு ஓடுது. ஆண்டவர் சொல்லாரு, என்னுடைய வசனம் ஜீவனாக இருக்கு, ஆவியும் ஜீவனாக இருக்கிறது, எனக்கு வார்த்தை ஆவியும் ஜீவனாக இருக்கு, அதை உங்கள் கையில் எழுதி தந்துரு. வரியும் 2000 ஆச்சு. இது ஒரு தடக்கம் வேண்டாம். 1ஆம் தேதி ஒருத்தன் கூப்பிடுவாய், 2ஆம் தேதி ஒருத்தன் கூப்பிடுவாய், முழு நிலவுன்னு ஒருத்தன் கூப்பிடுவாய், அமாவாசைன்னு சொல்லி வரவன்னு கூப்பிடுவாய், நிறைய இருக்கு. நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன், தமாசை இல்லை. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஜீவன் வருமா? வராது. சரி, நான் இதை அடிக்கடி சொல்லுதான், வேறு வழி இல்லை, இருக்கிறது இதுதான் இருக்குது. இது வருதில் வர்றது உங்களுக்கு ஜீவன் வராது, நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இது முதல் விஷயம். 2வது, நீங்கள் யோவான் 15:26 பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வர்றவராகிய என்ன சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் வரும்போது என்னை குறித்து சரி. இப்போ அடுத்தது பரலோக பிதாவின் இடத்திலிருந்து வருகிற ஆவி. எந்த ஆவி? இது அடுத்த பிரச்சனை.
ஆவி இருக்கு ஆவி இருக்குன்னு கை கால் உதறதெல்லாம் நீ பரிசுத்த ஆவி நினச்சிடாத. இப்பயே ஆடிட்டு கிடக்கு. ஒரு நாளும் உருப்பட இல்லையே, நாங்கள் பார்க்க தானே செய்யும். பரலோக பிதாவும் நடத்துறது நான் தான் ஆவி அனுப்புவேன். யார் அனுப்புவாராம்? அப்போது ஜீவன் வேணும்னாலும் இயேசுநாதருக்கு வார்த்தையில் போனோம். பரலோக பலன் வேணும்னாலும் யார்கிட்ட போனோம்? இயேசுநாதர்கிட்ட தான். அது இயேசுநாதர் தார ஆவி எங்களுக்கு வேண்டாம். அந்த பிரசங்கியார் தருவார். சென்னையிலேருந்து வருவார், பெங்களூர்லேருந்து வருவார். அவர் கொண்டு வந்து ஆவி தருவார். எங்களுக்கு அந்த ஆவி பாரம். இயேசுநாதர் தார ஆவி வேண்டாம்னா பின்ன அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இல்லை புரியுது இல்லையா உங்களுக்கு? இயேசுநாதர் தார ஆவி வேண்டாம் இல்லையா அளவுக்கு? இப்போ நான் பாஸ்டர் மார்கிட்டே சொல்லுவேன், போய் ஏன் போய் இப்படி போட்டு 41 நாள் 41 பிரசங்கி 41 மாடலில் இருக்கேன், 41 மாடலில் பிரசங்கம் பண்ணேன், சந்தோஷப்படுத்தி பிரசங்கம் பண்ணதான் நீர் காசு கொடுப்பீருன்னு அவன் ஏற்கனவே அவன் பைபிளை எல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணி கதையெல்லாம் பட்டம் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன், வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். சரியா? நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்துருங்க. அவருக்கு ஆவி, அது அவர் தார ஆவி எங்களுக்கு வேண்டாம். இப்படி 41 பிரசங்கியார் தார 41 ஆவி வேண்டாம். எத்தனை கர்த்தர் ஒன்றும் இல்லையா தருவார். இது 41 கிடச்சுமே, 41 ஆவி. இப்படி போகிறது இல்லையா, விளங்காமல் போகிறது. முதல்ல கர்த்தருக்கு காத்திருப்பு கூட்டம்னு நீங்கள் சனிக்கிழமை ராத்திரி பழைய சபைகளில் காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போது ஜெபம் பண்ணணும், காத்திருந்து ஜெபம் பண்ணி பலனும் அப்படின்னு. இப்போ உள்ள பிரசங்க சொல்லியிருக்கா, நீங்கள் ஒன்றும் காத்திருக்காண்டா, இன்னும் அப்படி தேட்டாப்பட்டா அடிச்சங்க தள்ளிங்க கீழே ஒரு 3 முறைஞ்சு கிளவலாம் குளமா. இப்படி ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைவார்கள். எனக்கு காத்திரு. இயேசுநாதர் சொல்லுவார் காத்திரு. அது என்ன காத்திருக்கணும்? பிரசங்கமாரு கேட்காவே, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் காத்திருந்து இறக்கியாச்சு இல்லையா, இனி எனக்கு பிரசங்கியாரே காத்திருக்கணும்? அது காத்திருந்து வந்தாச்சு. இவன் நீ அதை வாங்குறதுக்குள்ள தகுதி அடையிறதுக்கு காத்திருக்கணுமே. என்னத்த சொல்லு பிரிச்சதா? ஞான ஸ்நானம் எடுத்தாலும், நான் ஆழமாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தாலும் பரிசுத்தாவின்னு வந்துடாது பாருங்க. அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. நான் பைபிளில் வாரம் தான் பேசணும். இயேசுநாதர் ஞான ஸ்நானம் கேட்டு கரையேறின உடனே பரிசுத்தாவி வந்து அங்கே 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பிலிப்பு நல்லா பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் பேர் ஞானஸ்நானம் கொடுத்து வச்சுருந்தா. இறங்கலை. என்னத்தை இறங்கலை? பிலிப்பு பெரிய பிரசங்கியாராக்கும். அவர் ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிரசங்கியாராக்கும். ஆவியானவர் அவரை கொண்டு போனார், நடத்தினார். மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஆள் நம்ம கொடுத்தமாக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரசங்கியாக்கும். அவராக சமாரியாவில் போய் பிரசங்கம் பண்ணி சபையை கட்டி ஆளை கூட்டி ஞானஸ்நானம் கொடுத்து வச்சிருக்காரு. ஞானஸ்நானம் கொடுத்தவரை ஒருத்தருக்கான் ஆவி இறங்கலை. ஏன் இறங்கலை? அதான பிரச்சனை. இந்த செய்தி எங்கே போச்சுன்னா எருசலேமுக்கு போச்சு. அங்கே தான் பேதுரு யோவான்லாம் இருக்கா. உடனே நவிய பண்ணாவே, டேய் ஞானஸ்நானம் கொடுத்தப்புறம் ஆவி இறங்கலையாமே. எப்படியா ஞானஸ்நானம் எடுத்தப்புறம் ஆவி? இது சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கலை இப்போ அறுக்கிறது யார்? பத்ரோஸ் தான் போனோம், பேதுரு தான் போனோம். அவர் இங்கே வந்து ஜெபம் பண்ணினார், உபவாசத்து ஜெபம் பண்ணாங்க. என்னெல்லாம் இருக்குது, அதுக்குரிய காரியம் என்ன எல்லாம் சொல்லி அங்கே உபதேசம் பண்ணியிருப்பார்கள். அது ஷார்ட்டாக சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு சரி கைகளை வைத்தார்கள், பரிசுத்த ஆவி வந்தது என்று தான் பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஆவி வரையில. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றா எங்களுக்கு படித்து வந்திருக்காரு. ஏன்னா நீ உனக்கு ஞானஸ்நானம் பாஸ்டர் தானே தந்தார். பரலோக தேவன் வந்து தரையில இல்லையா? இயேசுநாதர் தரையில இல்லையா? உனக்கு பாஸ்டர் உனக்கு ஞானஸ்நானம் தந்தாருன்னா அவர்கிட்ட போய் ஆவியை வாங்கிக்க. சரியா? நான் ஞானஸ்நானம் தரணும்னா எனக்கு காத்துரு. இப்போ வித்தியாசம் புரியுதா? பரிசுத்த ஆவி வேணும்னா யார்கிட்ட காத்திருக்கணும்? தேவன்கிட்ட காத்து. அதாக்கம் காத்திருப்பு கூட்டம்னு சொல்லுது. அப்போ காத்திருப்பு கூட்டத்தில் என்ன நடக்கும் பிரசங்கியாருன்னு கேட்டா, அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 15:8 அப்போஸ்தலர் 15:8 இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அறிந்திருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் தந்தருளி சாட்சி கொடுத்தார். அடுத்த வசனம் படி. விசுவாசத்தினாலே, அந்த வார்த்தையை நல்லா பாரு, விசுவாசத்தினாலே இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் வித்தியாசம் இராதபடி செய்தார். நல்லா கவனிக்கணும், இருதயத்தை சுத்தமாக்கினார். என்னது? அப்போ நம்ம எடுக்கிற ஞான ஸ்நானம் அப்படி ஆழமாக இருக்கணும். அதாக பழைய ஞான ஸ்நானம்னு சொல்லுது. தண்ணியில் முங்கு நிலவுன்னு இருதயம் சுத்தமாகாது. வேணும்னா கொஞ்சம் போல மேலே இருக்க தூள் அழுக்க போகும், இல்லைன்னா கொஞ்சம் சோப்பு போட்டால் போகும். அல்ல இல்லையா? வேற ஒன்றா வட்டுறது பாருங்க, வரவே வராது. இருதயம் சுத்தமானோன்னா மனம் திரும்புதல், குணப்படுதல், பரலோகத்தில் மனசை வைக்குதல், தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணிக்குதல்லாம் வரிசை இருக்கு இல்லையா? அப்படி வந்து அப்போ காத்திருப்பு கூட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, என்ன ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவி கிடைக்கலையே, என்ன தடை அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் அவங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் இறங்குவதற்கு பக்குவப்படுத்தப்படும். அல்ல இல்லையா? நான் ஆழமான சத்தியம் பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் பேசிக், வேற யாரும் செய்ய முடியாது. பரலோக தேவன் உங்களை வந்து டச் பண்ணுவதற்கு,
தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி அதுக்கு தான் இந்த காத்திருப்பு கூட்டத்தில் அதுக்கேற்ப சில ஷார்ட்டான செய்திகளை சொல்லுவாங்க. ஆமாம், இருதயம் குணப்படுவது எப்படி, சுத்திகரிக்கப்படுவது எப்படி, அப்படி எல்லாம் பல காரியங்கள்லாம் பேசி 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 அவங்க ஒப்பு கொடுத்து ஜம் சும்மா சத்தம் போட்டு பாட்டு பாடுனால ஆவி வராது பாருங்க. இருதயம் சுத்தமானதாக வரும். ஏன்னா நீங்கள் அது மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் வாங்கினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் என்ன பண்ணுகிறார்கள், இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்கிறது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறான் என்று எழுதியிருக்கு. அப்போது ஆண்டவருக்கு உபதேசம் கிடையாது. இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கையில் பிரசங்கமாக பண்ணி உபதேசமாக பண்ணி சபை நடத்திட்டு ஆவி இறக்கம்னா எந்த ஆவி வரும்? இயேசுவை கொலை செய்த யூதருடைய ஆவி தான் வரும். அது என்ன ஆவி? அது யோவான் 8:44 யூதரில் பார்த்து இயேசு சொல்லுவார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன், அவன் தான் உங்களுக்குள்ளே இருக்கான், பொய் என்ன பொய்க்கு பிதாவும், சத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இப்போ பெந்தெகோஸ்தே சபையிலெல்லாம் இயேசுனுடைய சீசத்துவம் இல்லை, அவருடைய போதனை இல்லை. அவன் தாவி தங்க போனாய், அவனை போட்டு தள்ளனாய், 5 கல் எடுத்துக்கிட்டு போனாய், கல் எடுத்து எறிஞ்சி கோலியாத்த கொன்று போட்டான், இப்படி ஏக்கம் பிரசங்க மாதிரி பேசுது. பேசி பேசி இப்போ இவனெல்லாம் கல் எடுத்து மாறி மாறி எறிஞ்சிட்டு இருக்கான். கொள்ளாமா? புரியுதா நான் சொல்லுது? உங்களுக்கு புரிஞ்சா நல்லது, நான் பேசிதான் ஆகணும். ஒரு பிரசங்க யார் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். வசனம் ஓ அப்படியே இருக்கு. அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்ப கல்லெடுத்து அறிய மாட்டான், இங்க எடுத்த வேதபுரட்டாய் எடுத்து கொடுப்பான், இதை எடுத்து அங்க போடு. ஆமா, அவர் சொன்ன சரிதான். நான் சொல்லுவேனே என்ன வந்தாச்சு, அவர் வந்தாச்சு சொன்னாச்சு, அது என்னன்னு பாக்குறேங்க. கேளுங்க, நான் ஒரு சபையில பைபிள் ஸ்டடி நடத்துவோம் பாருங்க, 1 மணி நேரம் எனக்கு சமயம். அன்னைக்கு பார்த்து வேற ஒரு பிரசங்கர் வந்தார். அப்போ பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் வேற ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, என்ன செய்வோம்? ஒன்றும் இல்லை, ஊழியக்காரர் தானே, நான் பாதி பேசுவேன், அவர் பாதி பேசட்டு, அவர் 1/2 மணி நேரம் முதல்ல பேசட்டு, நான் 2வது 1/2 மணி நேரம் பேசுவேன். ஏன் இவர் ஏதாவது இடக்க பேசினா எனக்கு இந்த சபையை மூடி விடணும் இல்லையா? எங்களுக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை உண்டு. பிரசங்க மேலே ஏற்றினா அவன் என்னத்தையாவது விட்டுட்டு போயிடுவான், இதை அப்படி மூடி அந்த வசனத்தை கொடுக்கும். அதனால இவரை முதல்ல பேச சொன்னேன். இவர் எழும்பி அதான் அவர் சொன்ன வசனம் சொன்னேன், அது வசனம் இப்போ ஞாபகம் இல்லை. ஒரு வசனம் எப்படி இருக்கு? அவன் தன் பட்டயம் கையோட ஒட்டி போக மட்டும் தலையை வெட்டினான். எப்படியா? இந்த விரவு வெட்டிட்டு இருக்கும்போது வெட்டத்தி பட்டத்தை கை பிஞ்சிடும் இல்லையா நமக்கு கொஞ்ச நேரத்தில்? இது மாதிரி வெட்டி கை பிஞ்சு போச்சான், அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி வெட்டினான். அவனுடைய ஈட்டி வளவு நிறை உள்ளதாக இருந்து அதனால் இத்தனை பேரை குத்தி கொண்டான். அவர் சொன்ன இப்போ சரி ஆயிட்டு இல்லையா? வசனம் எடுத்து போட்டாகும். அப்பா தெய்வமே, ஏசுநாதர சீசத்துவத்தின் சபையில் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கோபம் வேகம்னா பிறக்கையில் நான் பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கேன், எரிஞ்சு பிடிச்சிட்டு கள்ள நாயே சாசை. நான் பைபிள் ஸ்டடி கொடுத்து எப்படி இந்த சபையை கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்கேன், இதுக்குள்ளே வந்து யாரிட்டிய சாமர்த்தியமா? அதை நான் இருக்க நேரம் யாரிட்டியன்னு எனக்கு பெருசுங்க அடியாக கொடுக்க முடியும். அவருக்கு வீரவசனம் கையை காலை உதறி அடித்து மலங்கார். இவருக்கு பிரசங்கத்தை முடிச்ச முடியாது. பிரசங்கத்தை ஏற்கனவே 1/2 மணி நேரம் கொடுத்து அவர் பின்னும் பாடி எடுத்து கொஞ்ச நேரம் பிரசங்கம் போவார், முன்னா போவார். இவர் அப்படி இப்படி ரவுண்ட் அடித்து பார்த்தாரு. ஓகேல பிறகு இயேசு நாமத்தில் ஆமையன் போட்டுட்டு மைக்கை வச்சுக்கிட்டு படப்பட இறங்கி சைடில் ஒரு கதவு கிடந்து அதிலோடி வெளியே போயிட்டார். அடுத்து நான் பேசணும். நான் பார்த்தா 1/2 மணி நேரம் கொடுத்ததில் அவருக்கு முடிச்ச முடியலை. சரி, நான் கிளம்பினேன். ஒரு காலத்தில் வீட்டை குத்து நடத்திக்கிட்டு இருந்த ஆளுகளாக்க நம்ம இல்லையா? அப்புறம் இயேசுநாதர் போதோன்னா கொஞ்சம் வந்திருக்கோம். இப்போ இனி நீங்கள் திரும்பி பழைய மார்க்கத்துக்கு போயிடாதுங்க என்ன? அப்படி இப்போ மூடணுமே, அதான் நான் சொன்னேன்ல, எல்லாம் மூடி எடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணேன். இந்த ஆள் எங்கடா எனக்கிட்ட உட்காந்துருந்த ஆள் இப்படி வெளியே ஓடி போனான், எங்கே போனான்னு இப்படி பார்த்தேன். அந்த மொத்தத்தில் உலாத்துவார், அங்கேயும் இங்கேயும் உலாத்துவார். நான் கண்டுக்கிடையில் எப்படி சைடில் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணேன். பிறகு பின் அத்தத்தில் வந்திருந்தார். எங்கே பின் அத்தம் வந்து அங்கே இருக்காரு. நான் யோசித்து பார்த்தேன், இது என்னடா என்கிட்ட இல்லையா இருந்தா இவனுக்கு என்ன ஆச்சு திடீர்னு பிரசங்கத்தையும் முடிச்சாமல் இறங்கி ஓடி இருக்கான். சரி, அப்போ அவர் சொன்ன வச்சிருந்தாங்க. ஒரு பிரசங்க யார் அவர் ஒளிஞ்சிட்டு இருந்தாரா, பக்கத்தில் உள்ளவெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டான். பிரச்சனை பண்ணோன்னா இவரை பிறக்க மட்டும் பார்த்தாரு இல்லையா? நமக்கு புறமை இல்லை, மீறக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குவானே பேய். இப்படி பார்த்தாரு, கீழே ஒரு கல் கிடந்து எடுத்தாரு, வீசி குறி வச்சு கரெக்டாக அடித்தார். அங்கே கட்டாரத்தை பேசினவனுக்கு நெத்தியில் சரியா விழுந்து அவன் ஃப்ளாட்டு கீழே விழுந்தாச்சு. கொண்டு போய் பெரிய பிரச்சனை எப்படியே தப்பிட்டான். பெரிய பேசாயி பெருசங்கி கல் எடுத்து அறிஞ்சு போட்டான். அதுக்கு முன்னே நடந்ததெல்லாம் வெளியே வராதுல்ல, இது தானே வெளியே வரும். அதுக்கு என்ன காத்து கிடந்தது. பிரசங்க யாரே ஒரு கேணி என்னது கண்ணியில் மாட்டி கேட்குதா பிரச்சனை வரும். இவனை கண்ணியில் மாட்டி வந்தாச்சு. அப்போ அப்படி இப்படி எல்லாம் ஆகி கேஸெல்லாம் நடந்து அப்படியே போய்ட்டுருக்கு. இப்படி இருக்கால இவருக்கு ஒரு நண்பர் ஊழியக்காரர் இன்னொரு ஊழியத்தில் இருந்தார். அவர் கேள்விப்பட்டார், இப்படி ஆக்க மற்றவன் கல்லெடுத்து தெரிஞ்சு போட்டானா, இப்போ பெரிய பிரச்சனையாக கிடக்குன்னு. உடனே அவர் இவரை பார்க்க வந்தார். அவரோட தொடர்பு கொண்டு
கூப்பிட்டாரா, டேய் உனக்கு என்ன ஆச்சு, நம்ம ஆண்டவருக்கு இல்லையா ஒளியும் செய்ய வந்தோம், நீ எப்படி செய்யலாமா அப்படின்னு கொஞ்சம் உபதேசம் பண்ணணும் இல்லையா, நாங்கள் வருதம் விழுந்தா தூக்கணும். அது என்ன மாசம் சொல்லுதே, நம்ம பைபிளில் என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு, கோலியாத்து வந்து நின்று முழங்கினான், தாவீது ஒரு கல்லை எடுத்து கவனையில் எடுத்து சுழத்தி நெத்தியிலே அடித்தான், அவன் கீழே விழுந்தான், செத்தான். அவன் தாவீதுக்கு அறிஞ்சா நியாயம் அறியப்படாதா, கொள்ளாமா நியாயம், தாவீது அறிஞ்சா நியாயம், அவன் இருதயத்துக்கு பிரியமானவனா இறஞ்சானா இல்லை, கொள்ளாமா. இந்த பேயாகம் இப்போ இந்த கோசை வட்டாரத்தில் இப்போ ஆட்டம் போட்டுட்டு கிடக்குது. இது இயேசுவை கொலை செய்த ஆவியாகும். உள்ள போய் பாருங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்தா இவனை மாறி மாறி பட்டயம் எடுப்பான், கல் எடுப்பான். அவர் சொன்ன மாதிரி வசனம் எடுத்து வச்சு இங்கேயே வசனம் இருக்குது, இவனுக்கு வேதபுரட்ட ஆவி இல்லை. ஒன்றா கேசுனாருடைய வசனத்தை இல்லையடா படி போதி கேட்க கூப்பிட்டுருந்து ஞானசானம் கொடுத்து நான் கட்டளை இட்டதை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுன்னு சொன்னா, நான் மோசைக்கு கட்டளை இட்டதையும் அல்லது அங்கே கிடக்கு என்னத்தையும் எடுத்து உபதேசம் பண்ணு ஒன்றை கூப்பிட்டேனா, இதுதான் இப்போ சாசுக ஆவின்னு சொன்னேன். இயேசுன்னு வார்த்தை இல்லாத இடத்துல இயேசுக்குள்ளே இருந்த ஆவி நிச்சயமாக வராது, 100% வராது. வியாபாரம் இயேசுன்னு வார்த்தை இல்லாத இடத்துல இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வராது. சரியா? அப்போ சில உபதேசம் இல்லாத இடத்துல அப்போ சிலர்களை வந்து செயல்பட்ட ஆவி வராது. இதுதான் அடிப்படை, சிம்பிள். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த ஆவி கொடுக்க ஆளுகளெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இயேசுநாதர்கிட்ட இருந்த குணம் உன்னிட்ட இல்லை, அந்த கனி இல்லை. அப்போ சிலர் கையை வச்சார்கள், ஆவி வந்து நீ சொல்லுகிற, சரி நீ தான் அப்போ சில உபதேசம் கடைப்பிடிக்க மாட்டியே, நான் சொல்லணும். சில ஆளுவெல்லாம் பெரிய தலைவர் பிஷப்புன்னு எல்லாம் சொல்லி நோட்டீஸ் அடித்து ஒட்டுவாங்க. நான் கூட இருந்து பேசுவேன், இயேசுவின் சீடர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, இப்படி மேலங்கிளம் பார்க்க கொள்ளாமா, நீ பிஷப் இல்லையா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுதியான்னு கேட்டேன். அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா இவர் மோதிரம் போட்டுட்டு உட்காந்துருக்காரு என்கிட்ட, உங்களுக்கு பிஷப்பு மோதிரம் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அதனால தான் கேட்கணும் இல்லையா, நீ அப்போஸ்தலன் இல்லையா, நீ பிஷப்பு இல்லையா, அது வைங்கோடி வராருன்னு பார்ப்போம். நான் அதை சொல்லாமல் தூர ஓடி கேட்டேன், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திவாரம் இருக்கா, நீ எந்த அப்போஸ்தலன், கள்ள அப்போஸ்தலனா, அப்படிதானே அர்த்தம் ஆகுது. இப்போ புரியவனு நினைக்க உங்களுக்கு, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி இருந்தால் 100க்கு 100 அவர் இல்லாட்டாலும் நமக்கு அந்த குணமும் கனியும் பரலோக சிந்தையும் வரும். அப்போஸ்தலர் கையை வச்ச ஆவி வந்தால் உனக்குள்ள அப்போஸ்தலருடைய சிந்தையும் அந்த உபதேசம் அதுதானே சொல்லி கொடுத்து. நீங்கள் வந்து அது 1 Corinthians 2:9 நாங்களோ 2:9 தேவன் அவைகளை தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ண, கண்ணு காணல காது கேட்கல, தேவன் அவருடைய தம்முடைய ஆவினாலே, எந்த ஆவினாலே வெளிப்படுத்தினார், தம்முடைய ஆவி. அது எந்த ஆவி, அது 2:12 1 Corinthians நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றவன்னு விளக்கமாக இருக்கு. அப்போ தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியை பெற்றிருந்தா, இயேசுக்குள்ள இருந்து ஆவியை பெற்றிருந்தா, அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்து ஆவியை பெற்றிருந்தா, நீ அவியல மாதிரிலையா இருந்திருப்பா. என்ன சொல்லுதிய, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? இது தெரியாம பெரிய வேத கல்லாச்சால டிடி டாடி டாக்டரேட் வாங்கினவெல்லாம் கிடந்து உருளானுவேன் தரையில. இல்லை என்ன இல்லை கையில் இல்லையா இருக்கு, படிங்கடா. சில வேலை ஆவேசத்தில் திட்டி போடுவேன். ஆமாம் அன்புக்குரியவர்களே, அப்போ என்ன புரிஞ்சிய, ஒன்று இயேசுவின் வார்த்தை இருக்கான்னு பார்த்துக்க, 2வது இயேசுக்குள்ளே இருந்த ஆவிதானா இருக்கு, இல்லைன்னா கேட்டு வாங்க வேண்டியதானே. அது வந்து அனுபவம் வர்றது வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட முடியாது. நீங்கள் சபையில் பலப்படலாம், பல பதவி எடுக்கலாம், பிஷப் ஒன்று போட்டுக்கிடலாம், ரெவரண்ட் போட்டுக்கிடலாம், அது நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தோணுற மாதிரி. சிவகாசியில் கொடுத்து அவங்க வண்ணமயமாக அடித்து தந்துட போகிறேன் பஞ்சவர்ணக்கிளி மாதிரி, நீங்கள் தாராளம் உள்ள இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதாக மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாமல் என்ன கர்த்தர்ன்னு சொல்லிட்டு வியாவரட்டிட்ட நோய் வரட்டிட்டு நடக்கின உங்களை அக்கிரம சேர்க்காரன்னு சொன்னார். இப்போ என்ன பிரச்சனை, ஷார்ட்டாக வருவோம். நமக்குள்ள இயேசுவின் வசனத்தோடு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா பாஸ்டர் நாங்கள் அப்படி ஜெபிப்போம் பாஸ்டர், இப்படி அப்படி வசனம், இப்படி பைபிள் குயிஸில், நீ பைபிள் குயிஸில் எல்லாம் வந்திருக்கலாம், இந்த வார்த்தை உனக்குள்ளே இருந்திருந்தா போயிருக்கணுமே. ஒரு சம்பவம் தான் சொல்லுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படியா பிரசங்க யாரு, நாங்களும் கொஞ்சம் வரியமாக இந்த பைபிளையும் கொண்டு தெரியும், விரட்டி கராக்கி சுருட்டி உருட்டி அடித்து பரட்டாம பிரசங்க யாரு, எங்கள்கிட்ட நல்லா மோதும் இல்லைன்னு சொல்லலை, அதோட ஒதுங்கி எங்கே போயிருது, முடிச்சு போயிடுது. அப்போ ஏன்னு கேட்டால், சாத சுந்தர் சிங்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் பார்த்துக்க. அவர் ஒரு புதிய பாடம் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். அவர் காவி போடுறப்பார், தாடி வச்சிருப்பார், சீக்கிய மார்க்கத்துலேருந்து வந்தவர், வட இந்தியாவில். அப்போ ஒரு ட்ரெயின் நின்று கேட்டுக்க, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்னோடனே நிறைய பேர் ஏறினாவே. அப்போது ஏறினாவில் ஒரு மந்திரம், அதாவது காவியோட உருத்திராட்ச மாலையெல்லாம் போட்டுவிட்டு மந்திரவாதிகள், அவங்க ரிஷின்னு சொல்லுவாங்க, முனிவேன்னு சொல்லுவாங்க, சாமின்னு சொல்லிவிடுவாங்க, எப்படி சொல்லிட்டு போட்டுட்டு நடப்பாங்க.
ஏறான். இவன் பார்த்தான், இந்த ஒரு ஆள் காவியம் கட்டிகிட்டு இருக்கு, நம்ம இனத்தை சேர்ந்தது தான் போல இருக்கு, கேட்டு அதில் உட்காந்துட்டாரு. கேட்டாங்கிறது ட்ரெயின் புறப்பட்டு போயிட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்க அந்த ஆள் பேச்சு கொடுத்தாரு. சாமி, நீ எந்த ஊர் சாமி? எனக்கு இந்த ஊர். நீர் எத்தனை சாமியை வச்சிருக்கிறீர் உமக்குள்ள? அவன் நிறைய சாமி அவன் வச்சுருக்கான்ல. அது கேட்டான். நான் ஏசு சாமியை வச்சுருக்கேன். ஏசு சாமியா? அப்படி ஒரு சாமியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது இங்கே நம்ம ஊரில் உள்ள சாமி இல்லை, இது பரலோகத்தில் இருந்த சாமி, அங்கேருந்து வந்தது. அது இப்படி இருந்து பேயெல்லாம் விரட்டிச்சு பார்த்துக்க, செத்தவனை வச்சு அது சிலுவையில் பாவ நிவாரண வெளியெல்லாம் சொல்லியாச்சு. பரலோகத்துக்கு போயிருக்காரு. இன்னும் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படியா? அவன் பார்த்தான், நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பிரம்மாண்ட சாமியா இல்லையா இது இருக்கு, கொள்ளாமா? நம்ம இத்தனை சாமி வச்சுருக்கேன், எல்லாரும் தரையில் கடந்து உருளாவ சாமி சாமின்னு கண்டவுடனே தரையில் உருளுவான். இவன் ஏதோ பெரிய சாமி வச்சுருக்க மாதிரி பேசுகிறான். ஓஹோ, அப்படியா? எனக்கு சாமிக வெள்ளம் அவனுக்கு தெரியுமா? இப்போ பார்த்துக்க அப்படின்னு கண்ணா மணி டாப் டி டோட் டாட் டி டா டர் எல்லாம் ஆமாம் அந்நிய பாஷையில் உதறது மாதிரி அவனுக்கு பாஷையில் உதறினான். இவர் இப்படி பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. இந்த கறக்க பாய் என்னத்த வெள்ளமா பேசிட்டு ஒன்றும் நடக்கல. அவர் சும்மா இருக்காரு. அவன் கண்ணை திறந்து பார்க்க சாமி திரிச்சிக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் இல்லை. அவன் இப்படி பார்த்தான். இவன் ஒரு வேளை என்னத்தையாவது இந்த மந்திர தாயத்து கட்டியிருப்பானோ இல்லையா? அதெல்லாம் உண்டு, அவனுக்கு இடுப்பில் கட்டினா தான் அந்த சாமி கூட இருக்குமா, தாக்கட்டு வச்சிருப்பானோ அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தெரியல. கையில் ஒரு சின்ன புதியார் பாடு மட்டும் இருக்குது. என்னது இருக்குது? புதியார் பாடு. இது என்னன்னு கேட்டான். இதுதான் அந்த சாமி உலகத்தில் வந்து பேசின பொது வார்த்தை. அவனுக்கு கொஞ்சம் பயம் தட்டிட்டு, இதில் ஏதோ காரியம் இருக்குது கொள்ளாமா. மந்திர பத்தம், மந்திர தாயத்து மாதிரி அவன் மந்திர பத்தம் வச்சுருக்கான். உடனே சரி, நீ அந்த புத்தகத்தை கொஞ்சம் அங்கே தள்ளி ஒன்றை இப்போ பார்த்துக்க. சரி, புத்தகத்தை தள்ளி வச்சாச்சு. திருப்பி அவர் பாட்ட ஆரம்பிச்சாச்சு. ராமாயணம் ஓத ஆரம்பிச்சாச்சு. இவர் சும்மா இருக்காரு, இப்படி இருக்காரு, பாட்டு கேட்டு. அவன் சொல்ல, ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்க. ஏன்? அந்த புத்தகத்தில் உள்ளதெல்லாம் உனக்குள்ள இருக்கு. எப்படி எப்படி அந்த புத்தகத்தில் உள்ளதெல்லாம் உனக்குள்ள இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம புத்தகத்தில் உள்ளதெல்லாம் புத்தகத்தில் தான் இருக்கு, தெரிஞ்ச இல்லை. அதாலேயே ஃபேவரட்டு இல்லை உனக்கு பிரிஞ்சா பிரிஞ்சுக்க. இதில் இல்லாதுன்னா இவளுக்கு மேலே நான் என்ன பிரசங்கம் பண்ணதுன்னு கேட்டேன். அவருடைய வார்த்தை உள்ள இருக்குன்னா சாத்தானுக்கு தெரியல, மண்டைக்குள்ள இருக்கிறது அம்பனை இயேசுனாருடைய வார்த்தை. இவனை நம்ம என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய வைக்காது அல்ல இல்லையா? ரெண்டாவது, இங்கே இருந்து பார்க்குறான், உள்ள இருக்க ஆவி என்னன்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. கை கால்வதல் அவனுக்கு தெரியும். நம்ம ஆளுதான் அங்கே உள்ள இருக்கா, நம்ம ஆளுதான். ஸோ கர்த்தருடைய சத்துவத்தில் வல்லமையில் பலப்படுறதை நீங்கள் சிந்திச்சு ஆகணும். எனக்கு சபைகளுடைய அந்த சபை அப்படி அவியா அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தோணுனா போங்க, எனக்கு தெரியாது. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட்டாதான். அடுத்த வசனம் சொல்லுது பார்த்துக்க, எபேசியர் 2 இப்போ 10 வசதிகளா 11 வாசி. ஆமாம், இப்போ 12 படிங்க. 2:12 இல்லை, எபேசியர் 2:12 6:12 மன்னிக்கவும் 6:12. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை சரி போதும். அந்த சர்வ ஆயுத வர்க்கம் வந்து அங்கே வந்து பட்டியல் போட்டிருக்கு, நீள பட்டியல் இருக்குல்ல. சொல்லுங்க, 1-2 வார்த்தை சொல்லுங்க. நிற்கவும் ஆகும்படி சரி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது என்ன கேட்டுக்க. முதல்ல சத்தியம், அவன் பொய் ஆகும். சாசு பொய் உபதேசங்க இருக்கு, நீங்க சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது நீதி என்று மார்க்க வசை. 3 ஒரு நிமிஷம், ஒரு வார்த்தை வருதில்ல. நீதி ப்ளீஸ் வெயிட். நீதினு சொன்னா மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை அவர்கிட்ட படிக்கணும். அதான் இயேசுவின் வார்த்தைன்னு சொன்னேன், சரியா? சரி, 3வது வார்த்தை என்னது? நீதிக்கு அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷம். அடுத்தது பாதரிச்சு. அடுத்தது அக்னி அஸ்திரங்களை அவிழ்த்தப்படத்தக்கதாக விசுவாசம். அடுத்தது தலைச்சீரா, ஹெல்மெட்டு, பட்டயம், வேண்டுதலோடு ஆவியினாலே ஜெபிக்கிற ஜெபம். அடுத்தது மன உறுதி. அடுத்தது பரிசுத்தவான். சரி, இப்போ நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. இது சர்வ ஆயுதம், நிறைய ஆயுதங்களாக்கா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆயுதம். இந்த ஆயுதம் எங்கே கிடைக்கும்னு கேட்டால், இந்த நாட்களில் ஒருத்தன் சொல்லுகிறான், நான் தாரேன், என்கிட்ட இந்த ஆயுதம் இருக்குது, எனக்கிட்ட இந்த துப்பாக்கியை வேறு பிளாக் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி கள்ள துப்பாக்கி வாங்கணும் இல்லையா? ஒளிச்சிலே இந்த டைப் AK-47 வாங்கணுமா, இங்கே வா, நாங்கள் தரோம். மற்ற ரிவால்வர் நாட்டு துப்பாக்கி வேணுமா, நான் தரேன். இது மாதிரி இப்போ ஆயுதங்களை யார் கொடுக்காமலாம்? பிரசங்க மாதிரி கொடுத்துட்டு இருக்காவலாம். அப்படியாக கதை, நான் அந்த ஆயுதம் வச்சுருக்கேன்,
இந்த ஆயுதம் வச்சுருக்கேன். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ கர்த்தரில் பலப்படு, கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படு, பரலோக பிதாவிடத்தில் வந்து ஆவியினால் பலப்படு. இதான விஷயம். இந்த ஆவியாகம் இந்த சர்வ ஆயுதத்தை நமக்கு கொடுக்குது. எது கொடுக்குது? அதனால தான் நீங்கள் 1 Corinthians 12 ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஒருவனுக்கு விசுவாசம், ஒருவனுக்கு அங்கே ஒரு அந்த விசுவாசம்னு சொல்லுது இங்கேயே வரும், அங்கே இருக்க பற்றியெல்லாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஆயுதங்களை நமக்கு கொடுக்க முடியும், வேற யாரும் தர முடியாது. இது அதுக்கு விஷயம். இது பரலோக தேவனால் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள். இந்த இதில் இருக்க எல்லாம் ஊழிய அழைப்பாக இருக்கலாம், சுவிசேஷ அழைப்பாக இருக்கலாம், ஜெபிக்கிற ஆவியில் ஜெபிக்கிற கிருபையாக இருக்கலாம், எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் கொடுக்க முடியும், வேற யாரும் தர முடியாது. இதுதான் பிரச்சனை. தயவு செய்து இப்போ இதெல்லாம் விட்டுக்கிட்டு அவிய பிரசங்கி மேலே கொண்டு வச்சு இதெல்லாம் வாங்கலாமான்னு சபையெல்லாம் ஓடிட்டு நடக்க முடியாது. நீ பரிசுத்த ஆவியானவர்ங்கிற ஒரே ஆவிக்குள்ள இந்த வரங்கள் எல்லாம் இருக்கிறது, இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது. அது அந்தந்த நேரம் உனக்கு தெரியாமலே உனக்கு பயன்படும். ஒரு முறை என்ன சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் இடத்துல அவரை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. எங்கே கூப்பிட்டாங்க? ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாங்க. என்னத்துக்கு ஜெபம் பண்ணன்னு சொல்லாமல் ஜெபம் பண்ண வாருங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டோன்னே இவரும் ஜெபம் தானே பண்ணணும், இன்னும் சாடி இறங்கி அங்கே போனார். போன இடத்துல போனா பனைமரம் மாதிரி ஒரு பொம்பளை நிற்குது. இன்னும் பால் ஒன்று தின்னுவேன் விழுங்குவேன் இன்னைக்கு. அப்போ யாருக்கு ஜெபிச்சனோ? அண்ணா நிற்கி அந்த பொம்பளைக்கு தான் ஜெபிச்சனா. பொம்பளைக்கு என்ன பிரச்சனை? அது எல்லாரையும் தூக்கி விசிறிடுது பிரசங்கியாரு. கொள்ளாம தூக்கி, அது பனைமரம் மாதிரி இருக்கு, பாஸ்டர் மாதிரிலாம் தூக்கி ஒரு சுத்தி வீசிடும், மேலே தலைக்கு மேலே ஒரு சுத்தி வீசிடும். இதுக்கு ஜபிக்க தான் கொண்டாந்தோம். இவருக்கு கோட்டாலெல்லாம் கலங்கி போச்சு, கர்மமே. ஏன்னா சொல்லுவாரு, நான் இப்படி ஒரு குச்சி மாதிரி இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், இப்பெல்லாமா காற்றடிச்சா மரத்தை பிடிச்சிட்டு நிற்கலான்னு அடிச்சு விட்டு போயிடும். இப்படியாக எனக்கு நிலைமை இங்கே நிற்கிறது, இப்படி நிற்கி. இதை நேரத்தை சொல்லப்படாதா தெய்வமே? யாரோ ஒருத்தருக்கு சோம்பண்ண கூட்டிகிட்டு வந்து இப்படி கொண்டு விட்டா, இவர் அப்படி நிற்காரு. இப்போ வந்திருக்கேன் ஊழியக்காரன், நமக்கு ஓடம் வழி இல்லை இல்லையா? அப்படி நிற்காரான், அப்படி பார்த்தாராம். இப்படி பார்த்துட்டு அது கட்டிப்பேன், என்னை பார்க்காத, உன்னை இப்போ கட்டிச்சு பிச்சு இணிஞ்சி போடுவேன்னு அது ஆவேசமாக கத்திட்டேன். சரியா? அப்படின்னு இவர் பயந்து நடிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, எனக்கு இருந்ததெல்லாம் போச்சு, எனக்குள்ள நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருப்பேன், தன்னால அந்நிய பாஷை வந்துட்டான் வாயில. எப்படியா? பயந்து நடுங்க நேரம் அவரை தெரியாமலே அந்நிய பாஷை வந்து ரபா கமார் இது ஒரு பெலம் வந்துட்டான். பெலம் வந்த உடனே, இங்கே பெலம் வந்த உடனே அந்த பேர் சொல்லி தன்னை சுற்றி ஒரு வட்டம் போடுதான். கொள்ளாமா ஒரு வட்டம் போட்டு, இந்த வட்டத்தை தாண்டி வந்தேன்னா வச்சுக்க உன்னை கிழிச்சு இறஞ்சிருவேன்னு சொல்லிச்சுதான். இவருக்கு மனசிலாச்சு, வட்டம் போட்டோன்னே மனசிலாச்சு, பே வட்டம் போட்டாச்சு, இல்லைன்னா ஓடி வந்து பிடிச்சி அடிச்ச வேண்டியது தானே, அது வட்டம் போட்டு தன்னை பாதுகாக்குது. இப்போ புரியா இல்லையா? இவருக்கு மனசிலாயிட்டு உடனே இயேசுவின் நாமத்தில் போன்னு வாயை திறந்துதான் உண்டு. அது போட்ட வட்டத்துக்குள்ளே அதே பனைமரம் முறிஞ்ச மாதிரி பொத்துன்னு விழுந்துதான். இவர் போய் தலையில கையை வைக்கவே ஜெபம் பண்ணவே அல்ல இல்லையா? இவர் சொல்லாரு, எனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியும். கொள்ளாமா, நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற ஆயுதங்கள் பல வேளை நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் பயந்து நிற்கல, ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எடுத்து ஒரு அடி அடிப்பார். அல்ல இல்லையா? இந்த ஆயுதங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. இதுதான் அடுத்த விஷயம். அதனால கர்த்தர், அவருடைய வசனம், அவருடைய ஆவி, அதன் மூலம் வரங்கள், அது எல்லாரும் கிடச்சிருது. சாதாரண ஆளுகளுக்கு கூட சில ஆளுகள்லாம் பயப்படுவாங்க. சின்ன பெரியவனை கண்டு பயப்பட மாட்டாங்க. சின்ன ஆளுகளே அவன்கிட்ட போகாத, அவன்கிட்ட என்னத்தையோ ஒன்று இருக்கு பார்த்துக்க. அவன்கிட்ட சாதாரண ஆளு தான், அவன்கிட்ட என்னத்தையோ ஒன்று இருக்கு, அவன்கிட்ட நெருங்க ஓகேல ஒரு பவர் இருக்கு. அந்த பேர் சொல்லி கொடுக்குது. நான் என் வீட்டில் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கேன். இந்த கோடங்கி இருக்கான் இல்லையா, கோடங்கி, இவன் கடை அடிச்சு ஒவ்வொரு இதாக கோடங்கி சொல்லிட்டு வந்தான். நான் அதில் நடையில் தான் இருந்துட்டு சேரப்பட்டு வெளியே பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவன் எப்படி வந்தான், இப்படி பார்த்தான், பார்த்துட்டு தலையை இப்படி தொங்க போட்டுட்டு முணுமுணுக்கான். ஓ, இங்கே வேற பாதுகாவலா, இங்கே சொல்லப்படாதா சரி மாதிரி யாருடா வந்தான்னு இறங்கி பார்த்தா ஒரே ஓட்டம். பேசவே இல்லை அவங்ககிட்ட. நான் சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்படி பார்த்தான், பார்த்துட்டு தலையை எப்படி தொங்க போட்டான். அந்த பேர் சொல்லிட்டு இல்லை வசங்கட்ட இடத்துல வந்துட்டா மாட்டிட ஓடிடு. இவெல்லாம் என்ன வரட்டி போடுவான் அவன். இதுக்கப்புறம் என்னன்னா நான் ஓடி போக வேண்டிய வரான் இல்லையா? அது பேர் சொல்லிட்டு ஓடி நிற்காத சாதையா காஞ்சிராட்டு சாது ஊழியத்துக்கு போனார். போகிற வழியில் மழை வந்துட்டு, மழை வந்தோடனே பங்கிங்க பதார் ஒன்றும் இல்லை, இந்த பனவாலையெல்லாம் வச்சு கூரை போட்டு ஒரு கூரை குடிசை இருந்து பட்டாருன்னு போய் புகுந்து அதில் போய் நின்றுட்டார். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு.
பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய வீச்சரி வாழை எடுத்துகிட்டு வரான். இவரை விட்டு, ஏய் யார் நீ, எங்கே நிற்க? ஐயா வந்தேன், வழியில் மழை வந்துட்டு நான் ஒதுங்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அது என் சாமிய கோயில். அவனுக்கு சாமிய கோயிலாம். இந்த சாமி அங்கே வீட்டில் இவன் உரையும் கிடந்தானா. அங்கே போய் சொல்லுதான், அங்கே ஒருத்தன் வந்து நிற்கான், தாடி போட்டு வச்சுருக்கேன், காவி போட்டிருக்கேன், எனக்கு அங்கே இருக்க வழியில், அவன் அங்கே இருந்து போச்சு, அவன் அங்கே இருந்து போச்சு அப்படின்னு சொல்லுது. நீங்கள் நிற்கப்படாதான், எனக்கு சாமி பயமாக இருக்கான், நீ பண்ணுவான். அவர் இதை வச்சுக்கிட்டாரு. இல்லை என்ன கண்டு உனக்கு சாமி இறங்கி ஓடியாச்சு, உன்னை எப்படி ஆகியது பாதுகாக்க நீ நம்பு இல்லையா சுவிசேஷம் சொன்னாராம். அப்போ கத்தெல்லாம் அப்படியே சத்துவத்தின் வல்லமையில பலப்படுன்னா என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு? புரியல பிரசங்கியாரு, என்னத்தை செய்யாது, வரிய கணக்கா வேற மாதிரி ஆயிட்டே இல்லையா? இனி அதை கொஞ்சம் புரியட்டு. அதான் கர்த்தருக்கு காத்திருக்க சொல்லியிருக்கல ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய ஆவியத்தார் உங்களுடைய வசனத்தில் நடத்தும் சொல்லி தந்த நிறைய சொல்லியிருப்பார். அதில் 10% நடக்குதே தெரியலை. அது கத்தோலிக்க சபை, நாங்கள் தாய் சபைக்கு போவோம், எங்கள் சபையில் அது வழக்கம் கிடையாது. வேற ஒருத்தன் சொல்லுவேன், நான் சிஎஸ்சி சபைக்கு போகிறவன், எங்கள் சபையில் இதெல்லாம் எடுபடாது. வேற ஒருத்தன் சொல்லுவேன், நான் லுத்தரனா அதா சல்வேஷன் ஆர்மியா அப்படி இப்படிலாம் சொல்லுவேன், அது எங்கள் சபையில் இது வராது. அப்போ பின்ன உனக்கு சபையின் ஆவியிலே இருந்துரு, உனக்கு சபை ஆவி போகிறேன் இல்லையா, உனக்கு எனக்காக வேண்டாம் இல்லையா, வச்சுக்க நீ அதிலே வட்டங்கிறங்க அல்ல இல்லையா. அன்பு பிள்ளைகளே, அடிஸ்தானம் தெற்றி இப்படி ஜனங்கள் எல்லாம் குழம்பி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை சரி பண்ணணும். உங்கள் வீட்டில் எத்தனையோ நாள் வந்து பிரசங்கம் பண்ணியாச்சு இல்லையா, வசனம் எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. வெளியே இருந்து பார்க்குறது, நாமளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நாமளும் ஒத்தைக்கு தான் ஆண்டவருக்கு பின்னால் வந்தோம், ஒரு வேலை சொல்லி தரையில கேட்க அன்னைக்கும் புத்தி இல்லை, ஒரு தானே சொல்லி கேட்க இல்லை. இதில் என்ன, நமக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார், எத்தனையோ காரியங்களை கடந்து நமக்கே தெரியலை, அவர் நடத்துகிறாரு, போகிறோம். எங்கேயும் அவி அங்கே சபைக்கு போனாவலாம், இந்த சபைக்கு போனாவலாம், அங்கே சுத்தினாவலாம், எல்லாம் சுத்தினாலும் இன்னும் கட்டு அறையில் சில இடத்துல எடுத்தான். ஞாயிற்றுக்கிழமை கட்ட அறுப்பாவலாம், திங்கக்கிழமை வந்து புதிய கட்டில் மாட்டுவாங்களாம், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெருசங்க யார் கட்ட இருக்கணும், கட்டாவுக்குதான் கட்டுதான் கட்டா. இது என்ன வித்தையோ, நமக்கு குமாரன் விடுதலை ஆகிறால் மையா இல்லையா. பிறகு உங்களை எவன் கட்டுறதுக்குன்னு பரிசுத்தாவியினால் நெருப்பினாலே உங்களை நிரப்புன மற்ற சிம்சனை கட்டினாவலாம் இல்லையா, டேய் பிடிச்சிருவான், அவன் இப்படி கையை எடுத்தவன நெருப்பப்பட்ட நூல் போல அத்து பறிச்சிருக்கானா இல்லையா. அப்போ கோளாறு நான் இங்கே வெளியே சரி எத்தனையோ நாளாவது ஒன்றும் சரி வரையிலண்ணா. நான் ஒன்று சொல்லுறேன், பெந்தெகோஸ்தே காலத்தில் நான் பார்த்த ஒரு காரியம் உண்டு, மற்ற காலத்தை விட. இவ பாஸ்டர் நீங்கள் எனக்கு தெய்வமாக்கணும், நல்லா அவர்களை ஆராதிப்பாங்க. கத்தோலிக்கத்தில் புனிதர் வழிபாடு மாதிரி பெந்தெகோஸ்தே பாஸ்டர் எல்லாம் இவர்களுக்கு புனிதர்கள் ஆகும், சரியா. ஆராதிப்பாவை, காணிக்க கொடுப்பாவை, எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நன்மை தருவார் இல்லை. ஆனால் பாஸ்டர்மாருக்கு கிட்ட தான் இப்படி இருப்பாவளே தவிர ஆண்டவர்கிட்ட போக மாட்டாங்க, ஆண்டவர் சொல்லுறத கேட்க மாட்டாவ. அப்படியே ஒரு வழக்கம் வச்சிருக்காவ. இங்கே ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் அவர் உபவாசிக்க முடியாது, அவருக்கு முடியாது. இவர் உடனே ஒரு பிரசங்கி யாரை விலைக்கு வாடகைக்கு வாங்கினார், அவருக்கு உபவாச பிரசங்கி, உமக்கு இவ்வளோ காணிக்க, நீர் தின்னாமல் இருந்து எனக்கு சபைக்காக வேண்டி ஜெபம் பண்ணணும். இது மாதிரி உபவாச பிரசங்கிகள் எல்லாம் வச்சுருக்கோம். அப்போ பிரசங்கிமார் வந்து ஜெபம் பண்ணி கட்டாத்தாச்சு, அடுத்தது வேதத்தை தந்து ஆண்டவரோட நடங்கன்னு அது எங்களுக்கு கஷ்டமா சார். நீங்கள் ஒன்று உபவாசிச்சு ஜெபிச்சு வாங்கி தந்துட்டீங்கன்னா நாங்கள் உள்ளதில் 10ல் 1 பங்க. இப்போ அப்படி தானே போயிட்டுருக்கு, அப்படியே போய்ட்டுருக்கு. நம்ம பலப்பட மாட்டோம், ஆண்டவரோடு நடக்க மாட்டோம், இப்படி போகக்கூடாது. அது பெரிய தப்பாக, இது சபைகளில் நடக்கிற ஒரு தப்பு. அவங்க சொல்லணும், அவங்களுக்கு என்ன பண்ணுங்க வேண்டாம் சொல்ல. நமக்கு எல்லாருமே ஆசாரியர்களும் எங்களை பரிசுத்த சந்ததியாய் நம்ம எல்லாருக்கும் அந்த உரிமையை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்த உங்களுக்கு தெரியலை, புரியுதானே சொல்லுது. ஆண்டவரோட நடந்து உங்களுக்கு பயன்படுத்த தெரியாததுனால, விரும்பாததுனாலே ஆகும் இப்படிப்பட்ட கட்டுகளில் சிக்கி கட்டறாமல் நீடிச்சுட்டே கிடக்குது. இப்போ ஆண்டவர் வந்தா உங்கள் கட்டை அறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு 6 மாதம் வேணுமோ? ஏன்னா ஒவ்வொரு கட்டம் அறுக்காட்டாமா, பெரிய கட்டு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேடை வச்சு அறுத்துக்கு, அது மாதிரி அறுத்து ஒரு 6 மாதம் அறுத்து தான் அவரும் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. அப்படியா, அப்படி நினைக்கிறது இல்லை, ஆளும் அப்படி தான் நினைக்காவ. இது ஈஸியாக போகாது, ஒரு 40 நாள் ஆகும் அவருக்கு அறுக்குது. ஒரு பிளேடை வச்சு இந்த வடத்தை அறக்காண்டாமா, கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்த 40 நாள் அப்படியாக இவன் நினச்சிருக்கு. ஓ அதெல்லாம் கிடையாது. நம்முடைய இருதயம் சரியானா, மனசு சரியானா, அந்த தேவனோட இணைப்பு ஏற்பட்டா தட் சேம் செகண்ட். என்னது இன்னைக்கு நடந்து சொல்லு. நான் காலையில் ஊழியம் முடிஞ்சாச்சு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியாச்சு, சாயங்காலம் போனோம், ரெஸ்ட் எடுத்தாச்சு, கூப்பிட்டு போனோம், ரெடி ஆச்சு. எழும்பனா எனக்கு ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி கனத்தது மாதிரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும் போல் ஒரு உணர்வு. நான் அப்படி நினைக்கேன், இப்போ ஊழியத்துக்கு ரெடி ஆகணும், இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இல்லையா, இது என்ன தெய்வமே. உடனே எனக்குள்ள ஒரு காரியம் வந்தது. நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. இவ்வளவு தான் வந்து பாருங்க.
நான் அதுலேருந்து இறங்கி காரில் ஏறதுக்கு நடந்து வரக்குள்ள பிரச்சனை பெய்யாச்சு. எப்படியா? அதுலேருந்து நடந்து காரில் வர்றதுக்குள்ளால ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா பிரச்சனை பண்ணி நிற்க இல்லையா? இதாக எங்களுக்கு கர்த்தர் கட்டார் இருக்கிற காரியம். உங்களை வரிய கணக்காக கட்டார் இருக்காரு கிடந்து. அப்போ என்ன செய்யலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் எங்களை பார்த்தா பாஸ்டர்லாம் சொல்லி போடுதிய. இப்போ ஏசுநாதர் வந்தா இங்கே வந்து நிற்காருன்னா இப்போம்மா இது மாதிரி வந்து நிற்காருன்னா, ஏசப்பா நீங்கள் சொல்லுறதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் இல்லையா, நீர் நடந்ததெல்லாம் பார்த்து நடந்தா இல்லையா, நீர் சொன்னது மாதிரி காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றா இல்லையான்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. எங்களுக்கு நல்லா தெரியும். பாஸ்டர்மாருக்கே சொல்ல முடியாது. பின்ன நீங்கள் எப்படி சொல்ல போறீங்க? நாங்கள் நிறைய பாஸ்டர்மாரை பார்க்கோம். ஆமாம், ஒரு பிரசங்கியார், இன்டர்நேஷ்னல் பிரசங்கியார், அவர் அமெரிக்காவில், அவர் பெரிய அற்புதம் எல்லாம் செய்வாராம். போகிற ஒரு கட்டத்தில் அவருக்கு நிறைய பிரச்சனை வந்து அவர் மறந்துடுவாராம். அதுக்கு பிறகு தான் சொன்னார், நான் ஆண்டவருடைய நாமத்தில் விசுவாசத்தை சொல்லி அது இது செய்வேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபம் பண்ணி நிறைய வரியாச்சுன்னு கொள்ளாமா. அதுக்கு பிறகு தான் அவர் சொல்லியிருக்காரு, இதை மன்னிக்கணும், நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் செஞ்சேன். நல்லா கவனிக்கணும். அதில் ஒரு பாடம் இருக்குது. இயேசுவை விசுவாசி அற்புதம் நடக்கும். இயேசுவை விசுவாசி போவாங்கிற அந்த விசுவாசத்தில் தான் நான் இது சொன்னனே தவிர, எனக்கு ஆண்டவர் நான் தனி ஜபத்தில் தரிச்சிருந்து வரியாச்சு, வெளியே தெரியாப்படி ஜபிக்கிற மாதிரி போயிருந்தாலும் ஜபிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை சொன்னாராம். சரி, இது நான் முதல்ல ஒரு இடத்துல பிரசங்கத்துக்கு போயிருக்கால ஒரு பாஸ்டர் சொன்னார். அப்புறம் அதை நான் வேறு வழியோடு கன்ஃபார்ம் பண்ணேன். என்ன புரியுதுங்க? ஆண்டவரோட நடந்து பழவுங்க, கொஞ்சம் தனியாட்டு பேசி பழவுங்க, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட்டு பழவுனா மட்டும்தான் உங்கள் கட்டாரம், குடும்ப கட்டாரம், உங்களை கொண்டு மற்ற ஆளுக கட்டையும், இந்த கட்டு லட்சணத்தையும் வச்சுட்டு அடுத்த ஆளுக கட்டா இருக்க போனால் உனக்கு நிலைமை எப்படி இருக்கான்? நிலைமை எப்படி இருக்கான்? எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும், யாரில் நின்று கேட்பான். அவன் கேட்பானா? கேட்க மாட்டானா? பிடிச்சி கட்டி வச்சு போட மாட்டானாகும். இஞ்சே கட்டில் ஆக போகிறது கட்டுக்கு பல கட்டில் அகப்பட்டுட்டாங்க. அதனால தான் முதல்ல உன் கட்ட ஆறு, உனக்கு கர்த்தருடைய சத்துவத்தில் பெல்லன் உண்டாகட்டு, கிருபை உண்டாகட்டு. அப்புறம் கர்த்தர் சொல்வார், போ அந்த எங்கே போ, இந்த காரியம் செய். ஆண்டவர் ஒரு நடத்தல தருவார். ஒரு வேளை தப்பி போனாலும் காப்பாற்றுவார். அதனால என்கிட்ட பிழை இருக்குன்னு நீங்கள் சாடி கட்டருக்கு இறங்கிறாதீங்க. நிறைய பேர் கட்டில் மாட்டி கிடக்கா, பிரசங்க மேலே மாட்டி கிடக்கா, அது இன்னொரு கதை. சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது, சரிதானே? அப்போ கர்த்தலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுது ஒரு தனித்த அனுபவம். ஆண்டவரோடு காத்துரு, கையில் பைபிள் இருக்கு, ஜபத்திலே தரித்திரு. அப்போ இந்த அனுபவங்களை கர்த்தர் உனக்கு தருவார். உனக்கு தன்னால் தெரியும் பார்த்துக்க. புறம் உனக்கிட்ட வந்து நீ செவம் பண்ணு, நீ அந்த ஒளி, உனக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லு. இப்போ இங்கே நாங்கள் சபையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குதான், நீங்கள் அந்த ஒளியும் செய்யுங்க, அந்த பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தோணும் இது கொஞ்சம் வெளியே திட்டுவதில்லை, எனக்கு தோணும் இது எனக்கெல்லாம் தன்னாலே தோணுச்சு, ஊறிக்கிட்டே இருக்கு. நான் அடிக்கடி பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், நான் கொடுக்குற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற அதை நான் பார்த்தேன். இதான் அவசியம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒன்று எடுத்துகிட்டு வரையில, அப்போ ஊறிக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு, ஊறி அது ஒரு அதிசயமான அனுபவம். அதை நான் பார்க்குறேங்க. ஒவ்வொரு வசனத்தின் அனுபவங்களையும் நான் பார்க்குறேன். பார்த்துலேயே பேசுகிறவங்களுக்கு தன்னால ஊறுது. ஆளலே சும்மா இருன்னு சொன்னா, இல்லை என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் ஜெபிக்கணும், கல்ல பல்ல. நான் வீட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற எங்கள் குடும்ப வீட்டில் இருந்தவளை எப்போ பார்த்தாலும் ஜெபம். அங்கே இருந்தீங்க பெரியப்பா சொல்லுவார், லே அங்கே என்ன ஸ்கூட்டரா ஓட்டு ட்ரன்னு ஒரே நேரம். எங்களுக்கு இருக்காண்டாமா ஸ்கூட்டர் ஓட்டு நான் அப்புறம் அங்கேருந்து வெளியே போக வேண்டியாச்சு. ஏன் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்போமா அப்படிதான் தனித்தனியாக ஒதுக்கி போயிடுறேன். இல்லை, இந்த அனுபவம் வந்தால் ஜெபம் தன்னால் வருது, ஜீவன் சுவாசிக்கிறது மாதிரி ஜெபம். அடுத்தது அந்த வல்லமையினால அந்த பேயை கண்டோடனே விரட்டணும், அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணணும் தன்னாலே. பெருசும் கேட்ட ஏன் இப்படி ஓடாதுன்னு சொன்னாலே சில ஆளுவை கேட்க மாட்டாங்க. இல்லை, ஆண்டவர் பேசுறாருங்கிட்ட, எனக்கு பலம் தர்றாரு பாசர். ஒரு துணி வரும், எனக்கு பார்க்க முடியலையே, நாங்கள் தள்ளி இல்லையா உங்களை பழக்க வச்ச வேண்டியிருக்கு இல்லையா? எத்தனை வரையும் தள்ளி இருக்கு, தள்ளினாலும் பழக்கம் இல்லையா? எங்கோடைய பழக்குது? கர்த்தருடைய சத்துவத்தும் வல்லமையில பலப்படாமல் பழக்காது பாருங்க. புரியுதா பிரதர்? உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறேன். பரிசுத்தாவியை பற்றியலா பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். வரி ஆச்சு. அந்த சபை பூரண சபை விசுவாசி, அரகுர சபை விசுவாசி, முக்காலுக்கு சபை விசுவாசி, எல்லாம் சுத்திட்டு வந்தவரை லட்சணம் இப்படி இருக்குடா, நான் என்ன செய்யணும்? நீங்க யோசிங்க. அப்ப ஆண்டவரை குறைச்சல்லவா இல்லை உங்களை குறைச்சல்லவா? இது தப்பு பாருங்க. இது விட்டு ஆண்டவரோட இன்னும் சந்தர்ப்பம் தந்திருக்காருல்ல. ஆண்டவர் அந்த பிரசங்கார அருன்னு அறுக்காரு. சரி ஆண்டவரே, எல்லாரும் திட்டுனா உனக்கு கொஞ்சம் கண்ணீர் வரப்படாதா? 10 சொட்டு கண்ணீர் வந்தோன்னா உனக்கு கிருபை கிடைச்சிடும். நீங்க அழுது பாருங்க. ஆனா பிறந்த அழுதோ என்ன பிரசங்க சொல்லுது? தாவி சொல்லாய், என்னுடைய கண்ணீர் உம்முடைய திருத்தியிலே வையும், அது உம்முடைய கணக்கில் அல்லவோ. அவன் மன்னனா, நீ ஏன் தரையில கடந்து இழுக்கன்னு தெரியுதா அவனுக்கு? அவன் ஆண்டவர்கிட்ட அழுது பழவனாந்திரத்துல அவன் ராஜா ஆயிட்டான். நம்ம மீசையை முறைக்கிட்டு நடந்து வர தரித்திரமும் இப்போ கீழே விட்டு போகிறத தவிர மேலே விட்டு வராத காரணம் நாங்கள் எவ்வளோ அழுதுருக்கோம். அதில் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அழ வேண்டிய வேலை அழுவோம், தாராளம் அழுவோம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அழுகுதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல.
இதெல்லாம் வரணும். தாழ்மை, தன்னை ஒடுக்குது, அழுக, பொறுமை, அர்ப்பணம் உங்களுக்கு வரணும். வீட்டு கூட்டத்தில் வந்து கை காலை உதறிட்டு போகிறதுனால இல்லை, இருக்கட்டு கொஞ்சம் ஒரு ட்ரைனிங். இதை கொண்டு நீங்கள் தனியாக இருந்து பலப்பட்டாதான் இந்த அனுபவங்களை அடைய முடியும். அடைவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் அடைவியலா? தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். ஆமாம், நீங்கள் தீர்மானம் எடுத்தால் மட்டும்தான் இந்த காரியம் அடைய முடியும். அப்போ கர்த்தர் அவருடைய சத்துவத்தின் வல்லமையை பலப்படும்படி ஒரு முறை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த வீட்டுக்கு அவர் நினைச்சா, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு செகண்டில் எல்லாம் அத்தங்க போயிடும். நேரம் விடியதுக்குள்ள நிலைமை தலைகளாக மாறிடும். அந்த வசனம் சொல்லுது பார்த்தா வந்துடும். எங்கள் சிறையிருப்பை அவர் திருப்பும் போது நாங்கள் எப்படி இருந்தோமா? சொப்பனங்கன்ற மாதிரி. பார்த்தியா, சொப்பனங்க. இது என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? நிஜமா கண்களே நம்ப முடியல. அப்படிப்பட்ட கிரியை செய்கிற தேவனாக நம்முடைய தேவன். நாம எப்படி இருக்கிறோம்? அவன் நம்முடைய குறைகளை அறிக்கை பண்ணுவீங்களா? உண்மையாக ஒப்பு கொடுப்பீங்களா? மாமா, மச்சினன், சித்தப்பன், குடும்பக்காரன், சபை அது இது சொல்லிட்டு இருக்காத. உனக்கு கர்த்தரன் சத்துவத்தின் வேலை வேணா, அவருக்கு பாதில் விழுந்து கிடக்கணும். அந்த மத்தவா இருந்தா இல்லையா, மரியா அவள் தன்னை விட்டு எடுபடாத. உனக்கு அந்த பழக்கம் இருக்கணும். வீட்டில் இருக்க வேலை இருக்கணும், மற்ற சந்தர்ப்பத்தில் இருக்கணும். முடியாட்டா சபையில் வந்துடுது ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு தானே ஒரு இடத்த வச்சிருக்கு. அதில் வாங்க ஜோம் பண்ணலாம், ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்லலாம். நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்லது. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். சரி, சொல்லுவோமா? நல்ல ஒரு வார்த்தை தந்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.